நான் பண்ண போகிறது மஷ்ரூம் ஃப்ரை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் சமைச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எண்ணெய் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டுப்பாடு ஆனியன் போட்டு சால்ட் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வெந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணிலாம் இதில் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா இது வெந்த உடனே தண்ணி வந்துடும். இதில் தண்ணியிலே நம்ம மஷ்ரூம் வெந்துடும். நீங்கள் தண்ணி போட தேவை. இன்னைக்கு நான் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். 3 to 4 minutes நல்லா வேக வச்சுக்கலாம். என்ன இது கண்டி ஒரு கையில் ஒரு தொடைக்கணும். எவ்வளோ கஷ்டம் நான் செய்யறதை விட. சோபா நான் ரொம்ப அழகா தொட்டு பார்த்தீங்களா? ஒரு தூசி கூட இல்லை, தூசி. அதுலேயே நல்லா தண்ணி வர பாருங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நடக்கும். என்ன சண்டைக்கு கூப்பிட்டான்னு உன்னை பந்தைய போட்டேன். நான் அம்பிய போல வந்த மன்னிப்பு கேட்டு அப்போ எரிவித்தெல்லாம் முடிச்ச போகிறான். பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம மஷ்ரூம் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். தோசைக்கும் மஷ்ரூமுக்கும் செம்ம டேஸ்ட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஃப்ரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட டேஸ்ட் சீக்ரெட் உங்களுக்கு தந்திருக்கேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் வாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுட சுட தோசைக்கு மஷ்ரூம்க்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.